நம்ம வந்து பன்னீர் பூர்த்தி செய்ய போகிறோம். எப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடலைப்பருப்பு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து குடமிளகா, உங்கள்கிட்ட என்னென்ன கலர் குடமிளகா இருக்கோ அது போட்டுக்கலாம். என்கிட்ட ரெட்டு எல்லோ தான் இருந்தது, அதனால் இது வரைக்கும் போட்டிருக்கேன். இதையும் அப்படியே லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கிச்சு. இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். இதையும் அப்படியே எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது ரொம்பவும் ஃப்ரை ஆகக்கூடாது, ஓரளவுக்கு அப்படி க்ரன்ச்சி இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேவையானது காஷ்மீரி சில்லி, தனியாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, சீரகத்தூள், அப்போ தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு கலரலாம். இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு, கல்லுப்பு கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ அப்படியே ஒரு அப்படியே பெரட்டிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விடலாம். அந்த மசாலாலாம் இந்த பச்சை வாசனை போகணும், வேகட்டும். அப்புறம் வந்து பார்க்கலாம். வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி திருவி வச்சுருக்குது. ஒரு பார் பன்னீர் அது எடுக்கணும்னு நினச்ச மாதிரி. இப்போ இது ஓரளவுக்கு தண்ணி சுண்டுடுச்சு. இப்போ இதை போட்டு அப்படியே கிளறிடலாம். நம்ம இங்கே பாருங்கள், போட்டு கிளறியாச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் எதுவும் ஆகக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கிளறினா போதும். ஏன்னா இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேலை தான். இந்த காய் கட் பண்ணுறது, இது கட் பண்ணுறது தான் வேலையே. வெங்காயம், தக்காளி, காய், அவ்வளோதான். 10 நிமிஷம்தான் ஈஸியாக. ஏன்னா இது குடமிளகாலாம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். முடிஞ்சவுடனே அவ்வளோதான், இட்ஸ் ஃபினிஷ், டன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் சூடு இருந்துட்டு தான் இருக்கும், கொஞ்சம் அந்த அனலில் அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெடி. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா? என்ஜாய் பண்ணுங்கள்.